ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சாக்லேட் கேக் ரெசிபி தாங்க செய்ய போறோம். முக்கியமா நான் இதை ஓவன்ல செய்யாம குக்கர்ல தாங்க செஞ்சேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 1.5 கப், அதாவது 375 கிராம் மைதா எடுத்திருக்கேன். இதுல 75 கிராம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ 250 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 250 ml மில்க் ஊற்றிக்கலாம். $150 ml தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முட்டைக்கு பதிலாக தயிர் எடுத்திருக்கேங்க. இப்போ நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதோட 75 ml ஊற்றிக்கலாம். இது விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டியே இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம கட்டியே இல்லாம இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைடு ஓரங்களே எல்லாம் எடுத்து விட்டுருங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல ஒரே டைரெக்ஷன்ல நீங்க மிக்ஸ் பண்ணணுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டின்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு பட்டர் பேப்பர் போட்டுக்கலாங்க. போட்டு அது மேலேயும் கொஞ்சம் லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். சைட்லயும் நான் பட்டர் பேப்பர் வச்சுட்டேன். பேட்டர் இந்த டின்ல போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு 3 டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வெளியே வந்துடும். குக்கர்ல உப்பு போட்டுக்கோங்க. அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. விசிலும் கேஸ் கட்டும் நம்ம போடவே கூடாதுங்க. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேக் டின்னை உள்ள வச்சு ஒரு 45 to 50 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கேக் வேகணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கத்தி உள்ள இன்சர்ட் பண்ணி பாருங்க. ஒட்டாம வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்திருக்கு. நல்லா பஃபியா வந்துருச்சு. விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேங்க. கேமரி விப்பிங் கிரீம் ஒரு 250 ml எடுத்திருக்கேன். இப்போ பீட்டரை வச்சு லோ ஸ்பீட்ல வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். லோ ஸ்பீட்லயே வச்சு ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஸ்பீட்லயே நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பவுடர் சுகர் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் லோ ஸ்பீட்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தெரிச்சிரும். இப்போ இந்த கிரீம்லயே நம்ம 2 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் லோ ஸ்பீட்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தெரிச்சிரும். இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம பின்னாடி இருக்க பட்டர் ஷீட் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. கேக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம நல்லா 3 லேயர்லாம் வெட்டிக்கலாம். பாருங்க கேக் எந்த அளவு சாஃப்டா இருக்குதுன்னு. நல்லா பஃபியாவும் இருக்கு, இந்த அளவு சாஃப்ட்னஸும் இருக்கு. இப்போ நான் 3 லேயரா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. நான் பார்ன்வீல் டார்க் சாக்லேட் 100 கிராம் எடுத்திருக்கேங்க. அது சின்ன சின்ன பீசஸா உடைச்சு போட்டுக்கலாம், இல்லை நீங்க கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுல கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஹாட் வாட்டர்ல இந்த பவுல்ல பிளேஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் கனாஸ் ரெடி ஆயிடும். பாருங்க, இந்த சாக்லேட் கனாஸ் ரெடி. இப்போ 3 ஸ்பூன் அளவு சுகர், பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் போர்டில் கொஞ்சமா க்ரீம் அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு சுகர் சிரப் அப்ளை பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கேக் சாப்பிட்றப்ப வச்சதும் கரைஞ்சிரும். இப்போ நம்ம விப்பிங் கிரீம் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் லேயர் மேலே அப்ளை பண்ணிட்டு நல்லா ஈவனா இது பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு கிரீம் ஆட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல அதே மாதிரி செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அது மேல சுகர் சிரப் போட்டு கிரீமை ஆட் பண்ணிக்கலாங்க.
இப்போ தேர்ட் லேயர் கேக் வந்து வச்சுக்கலாம். தேர்ட் லேயர் கேக்கு மேலேயே சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் வந்து நம்ம க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து கேக் ஃபுல்லாவே வந்து க்ரீம்ல வச்சு கவர் பண்ண போறேன். இந்த மாதிரி நல்லா ஈவனா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இப்ப வந்து நம்ம சைட்லயும் வந்து க்ரீம் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைட்லயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கேக் ஷேப்பரை வச்சு ரவுண்ட் ஷேப்ல வந்து கொண்டு வந்துக்கலாங்க. நல்லா நீட்டா வந்து இந்த மாதிரி வந்துடும் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்ல. இப்ப இந்த மாதிரி கேக் ஸ்கிராப்பரை வச்சு நீங்க வந்து சுத்தி வந்து இந்த ஷேப் கொண்டு வந்துக்கோங்க. இல்லைன்னா ஃப்ளோக்கை வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் கார்னிஷை வந்து மேலே வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சுத்தியும் அப்ளை பண்ணிட்டு இப்போ சென்டர்லயே வந்து நம்ம சாக்லேட் கார்னிஷை ஊற்றி நல்லா வந்து கேக் மேலே வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க சைட்ல எல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி சாக்லேட் கார்னிஷ் ஊற்றினா கேக் நல்லா டிசைன்ல வந்துடும். இப்போ ஸ்பூனை வச்சு நம்ம அதை பண்ணிக்கலாங்க. இல்லை பைப்பிங் பேக் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கேக்குக்கு மேல டெக்கரேட் பண்றதுக்காக நான் வந்து தனியா கொஞ்சம் விப்பிங் கிரீம் எடுத்து வச்சிருந்தேன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணாததுக்கு முன்னாடியே. இப்ப அது ஒரு பைப்பிங் பேக்ல போட்டுட்டு நம்ம கேக்கோட ஒரு ஹாஃபுக்கு மட்டும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இன்னொரு ஹாஃபுக்கு வந்து நான் ஜெம்ஸ் சாக்லேட்டை வச்சுதாங்க டெக்கரேட் பண்ண போறேன். இன்னொரு ஹாஃபுக்கு வந்து நம்ம ஜெம்ஸ் சாக்லேட்டை வந்து வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்க அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஹாஃபுக்கு வந்து க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணி இன்னொரு ஹாஃபுக்கு வந்து ஜெம்ஸ் சாக்லேட் வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, எக்லெஸ் சாக்லேட் கேக் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டோன்னா அதே அளவு நீங்களும் போடுங்க. அப்பதான் உங்களுக்கு பெர்ஃபெக்டான கேக் வந்து வரும். கண்டிப்பா இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.